ஆன்லைன் டெஸ்ட் 3 மேக்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸ்ல பர்சன்டேஜ் டாபிக் இருக்கு. பர்சன்டேஜ் டாபிக் வந்து 8 கேள்வி கேட்டிருக்கு ஆன்லைன் டெஸ்ட் 3ல. அந்த கேள்விங்களை ஒண்ணா பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 48வது கேள்வி. ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் 40% விற்றார். 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை எனில் அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்திருக்கும்? அதான் கேள்வி. ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த 40% ஆப்பிள்களை விற்பனை செஞ்சுட்டாரு. 420 ஆப்பிள்கள் விற்பனை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. 420 ஆப்பிள்கள் விற்பனை செய்யலன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர்கிட்ட மொத்தமா எவ்வளவு ஆப்பிள் இருந்திருக்கும்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. சரி, 40% ஆப்பிள் வந்து விற்பனை செஞ்சுட்டாருங்களா? அதுவே நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியல. ஆனா விற்பனை செய்யாத ஆப்பிள்களோட எண்ணிக்கை 420ன்னு சொல்றாங்க. விற்பனை செய்யாத ஆப்பிள்களோட பர்சன்டேஜ் பார்க்கணும்னா 60%ங்களா? விற்பனை செஞ்சது 40%. அப்ப விற்பனை செய்யாம இருக்கிறது 60%. விற்பனை செய்யாம இருக்கும். சரி, ஓகே. நம்ம ரொம்ப சிம்பிளா பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் மெத்தட் அந்த அடிப்படையில போட்டோம்னா இந்த கேள்வியை ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம். 60% தான் 420 ஆப்பிள்னா 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து தெளிவா தெரிஞ்சிடலாம். 60% 420 ஆப்பிள்னா 100% எத்தனை ஆப்பிள் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே, செக் பண்ணலாம். இப்ப இந்த பாக்ஸ் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா இந்த பாக்ஸ் மெத்தட்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு பர்சன்டேஜுக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஆவரேஜுக்கு யூஸ் ஆகும், அப்புறம் அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு லாப நஷ்ட கணக்குல யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மேக்சிமம் இந்த மேக்ஸ்ல நம்ம போலீஸ் எஸ்ஐக்கு இந்த பாக்ஸ் மெத்தடு நிறைய இடத்துல நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சரியா போடுறதுக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு கை கொடுக்கும். சரி, ஓகே. இப்ப 60% தான் 420 அப்படின்னா 100% எவ்வளவுன்னு பார்க்கலாம். சரி, மேலையும் அடிக்கணும். பாக்ஸ் மெத்தட்ல பொதுவா மேலையும் அடிக்கலாம். அடுத்து மேலையும் கீழையும் அடிக்கலாம். குறுக்குல மட்டும் பெருக்கணும். அந்த ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தெரிஞ்சுட்டா அந்த பாக்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலையும் அடிக்கலாம், மேலையும் கீழையும் அடிக்கலாம், குறுக்குல மட்டும் பெருக்கணும். அது மட்டும் தான் கண்டிஷன். செக் பண்ணலாம். இப்ப 60ல இருக்கிற இந்த ஒரு 0 அடிக்கிறோம், அதுக்கு சமமா இருக்கிற 420ல ஒரு 0 அடிக்கிறோம். சரி, ஓகே. அடுத்து அடிச்சுட்டோம்னா நம்ம அழிச்சிக்கலாம் கூட. இப்ப பாருங்க, 60 வேறு 6ஆகும், 420 வேறு 42ஆகும் இருக்கு. சரி, அடுத்து இது 2 அடிக்க முடியுமா பாருங்க. எல்லாம் இது 2 அடிக்கலாம், நம்ம விருப்பம் தான், எது வேணா அடிக்கலாம். சரி, இது 2 6ஆல வகுப்படுற மாதிரி இருக்குல்ல, அதனால 1 6 6 5 30 6 36 7 6 42 அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல எந்த நம்பர் இல்லாதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுக்குல பெருக்க வேண்டியதான். குறுக்குல 100 7 இருக்கு. 100 7 பெருக்கணும் எவ்வளவு வருது? 700. ஆன்சர் 700. ஓகே, அடுத்த கேள்வி 54 பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 60%, மாணவிகள் 24 பேர். மாணவர்கள் வந்து சதவீதம் தான் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு எண்ணிக்கைன்னு கொடுக்கல. மாணவிகளுக்கு எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு சதவீதம் கொடுக்கல. 24 பேர் எனில் அந்த வகுப்பில் உள்ள மாணவியர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஒட்டுமொத்தமா அந்த கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்கிறாங்க. சரி, நம்ம ஈஸியா நம்ம எடுக்கலாம். இப்ப வந்து 60% எவ்வளவு பேர் நம்மளுக்கு தெரியாது. 100ல 60% போயிட்டா மீதி இருக்கிறது 40%. 40% தான் 24 பேர் அப்படின்றது தெரியும். நம்ம போன கேள்வியே போட்டோம் பாக்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு. 40% தான் 24ன்னா 100% அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒட்டுமொத்தமானவங்க எவ்வளவு பேருன்னு கேட்கறாங்க. 100% எத்தனை பேரு அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன நம்ம மேலையும் கீழே அடிக்கலாம்னு சொல்லிட்டு மேல ஒரு 0 அடிக்கிறோம், அதுக்கு சமமா இருக்கிற கீழே ஒரு 0 அடிச்சாச்சு. இப்ப 40ன்றது 4ஆகும், 100ன்றது 10ஆகும் மாறிடுச்சு. அடுத்து இது 2 அடிக்கலாம் பாருங்க. 1 4 4 அவ்வளவுதான். குறுக்குல பெருக்க வேண்டியதான். பெருக்குன்னா 6 10 60. இப்ப ஆன்சர் வந்துட்டு 60. அந்த வகுப்புல இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 60 பேர். சரி, ஓகே. அடுத்து விநாயகன் 85 பார்க்கலாம். அருண் அப்படின்னு ஒரு கேரக்டர். அருண் தனது வருமானத்தில் 20% உணவிற்காகவும், 20% உணவிற்காகவும், அடுத்து 30% வாடகைக்காகவும், 25% உடைக்காகவும் செலவிடுகிறான் எனில் அவனுடைய சேமிப்பு தொகை கொடுத்திருக்காங்க. ரூபாய் 750 சொல்றாங்க. 750 ரூபாய் எனில் அவனுடைய வருமானம் ஒட்டுமொத்தமா அவன் எவ்வளவு தூரம் வந்து சம்பாதிப்பான், அவனுடைய வருமானம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. செக் பண்ணலாம். நம்மளுக்கு அவனுடைய உணவு, வாடகை, உடைக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க.
இங்க அவனுடைய சேமிப்புன்னு சொல்லிட்டு தொகையா கொடுத்துருக்காங்க. சேமிப்புன்னு சொல்லிட்டு எவ்வளவு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அவனோட பர்சன்டேஜ் அடிப்படையில எத்தனை பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க? 20, 30, 50, 75% கொடுத்துட்டாங்க. அப்ப மீதி கொடுக்காதது சேமிப்பா இருக்கிறது 25%. சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் மெத்தட்ல போட்டுக்கலாம். 25% தான் 750 ரூபாய்னா ஒட்டுமொத்தமா அவனுடைய மாத வருமானம் தான் கேட்கறாங்க. 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். செக் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே கீழே அடிக்கலாம், மேல அடிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? ரொம்ப ஈஸியான ட்ரிக். அது மாதிரி மேலையும் கீழே அடிச்சிடலாம். ஒரு 25 நம்மளுக்கு ஈஸியாவே தெரியும். 25 அடுத்து 4 25 100 அடுத்து மேல எதுவும் இல்லை, குறுக்குல மட்டும்தான் பெருக்கலாம். 4 750 750 × 4 பெருக்குனா எவ்வளவு வருதுங்க? 0 4 5 20க்கு 0 மீதி 2 4 7 28 30. அவனுடைய மாச சம்பளம் மட்டும் மொத்தமா 3000 ரூபாய். சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து வினாயன் 57 பார்க்கலாம். ஒரு டிவியின் விலை முதலில் 30% அதிகரிக்கப்பட்டு பின்பு 20% அதிகரிக்கப்பட்டால் முடிவாக அதிகரிக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஒரு டிவியோட விலை அவரேஜ் சதவிகிதனால நீங்க 100ன்னு வச்சுக்கங்க. அப்பதான் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டிவியோட விலை ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் இருக்கு. அது முதலில் 30% அதிகரிக்கிறாங்க. 30% அதிகரிச்சா எவ்வளவுங்க ஆகும்? பிளஸ் 30% 130 ரூபாய் ஆயிட்டு இருக்கும். சரி, அடுத்து பின்பு 20%, அதுக்கப்புறமும் ஒரு 20% வந்து அதிகப்படுத்துறாங்க. 130ல திரும்ப 20% தெரியாதவங்க பாருங்க, கடைசியில இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி பக்கம் புள்ளி வச்சாக்க 10%. 130ல 10%ன்றது 13 ரூபாய். 20%னா 26 ரூபாய். 20%ன்றது 26 ரூபாய் வரும். அப்ப ஏற்கனவே ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிட்டு 100 ரூபாயில இருந்து 130 ரூபாய் வந்திருக்கு. திரும்ப 130 ரூபாயில இருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிட்டு 20% 26 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிட்டு இப்போ 156 ரூபாய் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம கிட்ட கேட்கறாங்க கடைசி முடிவாக அதிகரிக்கப்பட்ட சதவீதம், முடிவாக கடைசி அதிகரிக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு? ஏற்கனவே 100 ரூபாய் இருந்திருக்கு, இப்ப 156 ரூபாய் இருக்கு. அப்ப 56% அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து 60 பார்க்கலாம். ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர், 455 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை எனில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் அப்படி கேட்கிறாங்க. சரி, பார்க்கலாம். ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர், 455 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை எனில் மொத்தமா எவ்வளவு பேர் வந்துட்டு தேர்வு எழுதினாங்கன்னு கேட்கிறாங்க. இது மாதிரியான கேள்வி நம்ம இப்பதான் ஒரு 2 கேள்விக்கு முன்னாடி பார்த்தோம். 35% எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா அந்த 455ன்றது நம்ம பர்சன்டேஜ்ல கண்டுபிடிச்சலாம்ல. ஒட்டுமொத்தமா 100%ல 35% தேர்வு ஆகலன்னு சொன்னா தேர்வு ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ்? 100ல 35 போயிட்டா மீதி 65%. 65% தான் 455 பேர். அப்படின்னா ஒட்டுமொத்தமா எழுதினவங்க, அதாவது 100%ன்றவங்க எவ்வளவு பேரு? அந்த பாக்ஸ் மெத்தட் தான். பாக்ஸ் மெத்தட் வச்சு சிம்பிளா போட்டுடலாம். போலீஸுக்கு இது வரைக்கும் மேக்ஸ் கேட்கல, ஒரு வேலை பர்சன்டேஜ்ல கேட்டாலும் ஆவரேஜ்ல கேட்டாலும் இது மாதிரி ரொம்ப பேசிக்கா வச்சு இந்த பாக்ஸ் மெத்தட் வச்சு போட்டுக்கலாம். சரி, ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம 5வது பாடல் அடிப்போம். 13 5 65 25 100. இப்போ இது 13 டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 13 இங்க பாருங்க, 3 13 39 மீதி 6 இருக்குங்களா? 65. அடுத்து 5 13 65 5 13 65. சரி, அடுத்து 35 பெருக்கல் 20 இருக்கு, 2 பெருக்கலாம். 0 0 2 35 70 700. ஆன்சர் வந்துட்டு 700 வருது. ஒட்டு மொத்தமா அங்க தேர்வு எழுதின அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 700. சரி, ஓகே, அடுத்த கேள்வி 64 பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டிற்கு 15% உயர்கிறது. 1996ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 10,000 ஆகும். எனவே 1998ஆம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. செக் பண்ணலாம். ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை 1996ல 10,000 பேர் இருந்திருக்கு மக்கள் தொகை. இது ஒரு வருஷமும் 15% இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? ஒரு வருஷமும் 15% உயருது. அப்படின்னா 1998ல எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. 1997 1998ல எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, 10,000ல நம்ம 15% கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? 10,000ல 10% தெரியும் நம்மளுக்கு. கடைசியில இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சாக்க 10%. 10% 10,000ன்றது 1000. 5% அதுல பாதி 500.
1500 தான் 15%. அப்ப அந்த 1990 இருந்து 1997 போகும்போது அந்த வருஷத்துல ஒட்டுமொத்தமா 1500 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா? அப்ப 11,500 இருந்திருக்கும். சரி, அடுத்து திரும்ப 1997 இருந்து 1998க்கு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், இல்ல இதுல இருந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். சரி, அதை செக் பண்ணலாம். இப்ப நம்ம திரும்ப இந்த 11,500ல 10%ன்றது கடைசியில இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். வச்சாக்கா 1150, அது 10%. 5%ன்றது இதுல பாதி தானே, 500, அதுல பாதினா 550, 575, 575 அப்படின்றது 5%. ஒட்டு மொத்தமா கூட்டுறேன்னு வச்சுங்களேன். 5, 12க்கு 2 மீதி 1, 7, 1, 1725 வந்துட்டு 15%-ஆ இருக்கு. 11,500 கூட 1725 கூட்டினாக்கா அந்த 15% சேர்ந்து வரும். 5, 2, 12க்கு 2 மீதி 1, 3, 13,225 வருது. ஆமா, ஆன்சர் 13,225. இந்த 1998வது வருஷத்துல அவ்வளவு மக்கள் தொகை வந்து அந்த நகரத்துல இருந்திருப்பாங்க. பொறுமையா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். ரொம்ப எளிமையான கேள்விதான். சரி, அடுத்த கேள்வி போலாம். வினாயன் 66 பார்க்கலாம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்படுகிறது எனில் இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவு அல்லது அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, பார்க்கலாம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை ஆரம்பத்துல 100 ரூபான்னு வச்சுங்க. பர்சன்டேஜ்ன்றதுனால நீங்க ஈஸியா போடன்றதுனால 100ன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் இருந்திருக்கு, 30 ரூபாய் குறைக்கிறாங்க. 30% குறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குறைக்கிறாங்க. குறைச்சா எவ்வளவு ஆயிருக்கும்? 70 ரூபாய் ஆயிருக்கும். சரி, அடுத்து சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு இந்த 70ல 30% நம்மளுக்கு தெரியல, ஒட்டுமொத்தமா நம்பர் இருக்குன்னா அதுல கடைசியில இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சா 10%. 70ல 10% 7, 30%னா 3,721. 70 ரூபாய் இருந்தது, 30% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 21, அதாவது 21 இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அது மொத்தமா 91% இருந்திருக்கும். இப்ப அவங்க கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து அந்த 100%க்கு இப்ப இருக்கிற பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு இல்லைன்னா கூடி இருக்குன்னு கேக்குறாங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்குங்க? 100ல இருந்து 91 தான் இப்ப கரண்ட்ல இருக்கு. இப்போ 9% குறைஞ்சிருக்கு. 9% குறைவு. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கடைசி கேள்வி வினாயன் 69 பார்க்கலாம். மோகனின் சம்பளம் முதலில் 50% அதிகரிக்கப்படுகிறது. அதிகரிக்கப்பட்ட பின்பு 50% குறைந்தால் மோகனின் சம்பளம் எத்தனை சதவீதம் குறைந்திருக்கும் கேக்குறாங்க. இது போன கேள்வி மாதிரி தான், புரிஞ்சுங்கன்னா ஈஸியா போடலாம். மோகனுடைய சம்பளம் ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் இருக்கு, பர்சன்டேஜ்ன்றதுனால 100ன்னே வச்சுங்க. 100 ரூபாய் இருக்கு, 50% அதிகரிக்கிறாங்க. 50% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா 150 ரூபாய் இருக்கும்ல, 150 ரூபாய் இருக்கு. அதிகரிக்கப்பட்ட பின்பு 50% குறைக்கிறாங்க. அதிகரிச்சதுக்கு அப்புறம் 150 ரூபாயில 50% எவ்வளவு வாங்க? 75 ரூபாய் குறையுதுன்னா மீதி 75 தான் இருந்தா அவருடைய சம்பளத்துல ஏற்கனவே இருக்கிற அந்த 100 ரூபாயில இப்ப வந்து எவ்வளவு வந்து குறைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. 100 ரூபாய் இருந்தது 75 ரூபாய் இருக்குன்னா அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குங்க? 25% குறைஞ்சிருக்கு. 25% குறைவு. ஓகே, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸுக்கு இது வரைக்கும் மேக்ஸ்ல எல்லாம் கேள்வி கேட்டதே கிடையாது. கடைசி டைம் மட்டும் மேக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் கேட்டாங்க. நம்ம ஆனாலும் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா மேக்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் கேள்வி பாக்குறோம். இந்த அளவுக்கு பார்த்தாலே போதும். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நேரடியா தெரியலனாலும் ஆப்ஷன்ல இருந்து கூட எடுத்து வச்சு போட்டுடலாம். அதனால இந்த வீடியோ புரியலன்னா திரும்ப அதை பாருங்க. அடுத்த பதிவுல இந்த ஆன்லைன் டெஸ்ட் 3ல இருக்கிற சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நன்றி.